நிறைய பேர் வந்து ரெசிபி கேட்டிருந்தேன், அதனால சும்மா ஜென்ரலாக போட்டிருக்கோம். இதான் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, அவளுக்கு எது முடியுறதோ அது மாதிரி பண்ணலான்னு. இப்போ நான் ஜென்ரலாக என்னென்ன பண்ணுவேனோ அது எல்லாத்தையும் இப்படி கலந்து மிக்ஸ்டாக போட்டிருக்கேன். டிஃபன் வந்து இந்த பச்சரிசி இட்லி இல்லை தோசை, அது புடலங்காய் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த புடலங்காய் விதையை வச்சு சட்னி, நார்மல் புடலங்காய் விதையை நல்லா வதக்கிட்டு சட்னி அதுமாதிரி. சப்போஸ் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா அன்றைக்கி வந்து மிளகோத்திரை, அந்த மிளகோத்திரை இல்லை ப்ராப்பராக குழம்புன்னு பண்ணலான்னா பொரிச்ச குழம்பு, அவரைக்காய் கூட்டு, அந்த பலாக்காய் கிடைக்கிறதுல அதோட பொரியல், அப்புறம் இஞ்சி பச்சடி, வேப்பம்பு ரசம், இஞ்சி புளி, அப்புறம் வந்து கொத்தமல்லி விதை துவையல், அது மாதிரி. ஒரே நாளே இவ்வளோ பண்ண முடியாது. நம்ம இன்றைக்கி வந்து நம்மளோட பெரியவாளோட திதி வர அன்றைக்கி நம்ம 4 பேரை கூப்பிட்டு சாப்பாடை போட்டு இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அன்றைக்கி இது மாதிரி எல்லாமே பண்ணலாம். கூட்டு, ரசம், துவையல் எல்லாம் பண்ணலாம். மிச்சப்படி நான் டெய்லி சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பண்ணி வேலைக்கு போகிற டயத்தில் இவ்வளோ பண்ண முடியாது. இதில் எது உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அந்த ஐடியாவில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு பக்கத்துலேயே அதோட வந்து இது ஆல்மோஸ்ட் 80-90% வந்து இந்த சமையல் வந்து தலைகள்லாம் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கு. ஸோ அதோட இதை கொடுத்துருக்கீங்களா, அது அந்த வெப்லிங்க் அதை கொடுத்துருக்கேன். நீங்கள் அது பண்ணிங்கன்னா கூட அது போட்டு பார்க்கலாம். அதுமாதிரி 2வது நாளைக்கு போட்டிருக்கேன். அது மாதிரி என்னென்ன தோசை, அது மாதிரி இந்த தோசையில் வந்து வாழைக்காய் தோசை, அப்புறம் குக்கும்பர் தோசை எல்லாம் இருக்குது. அப்புறம் க்ரீன் சில்லி சட்னி, எல்லோதரை, அந்த டியூன் பாஸ் கொடுக்குறதா எல்லோதரை. நம்ம ஆற்றுல பண்ணுறாந்தா மோர்க்குழம்புல வந்து தோரம்பருப்பு போட வேண்டாம், கடலைப்பருப்பு 2 போட்டு அரைச்சி விட்டு பண்ணலாம். அது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சுண்டைக்காய் கிடைக்கலாம்னா ஓமம் கூட போட்டு தாளிக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். காய் வேறு காயும் போடாட்டாலும் ஸ்ட்ரிக்டாக அது ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. நான் பண்ணுவேன், ஆற்றுல பண்ணுறதா நான் போட்டிருக்கேன். உன்ன பண்ண ஆனாலும் பரவாயில்ல. நம்மளோட அதுமாதிரி பரணி கார்த்திகை எடுத்துப்பாங்க. சில பேருக்கு அந்த திதி வராது, அந்த 15 நாளில் அது வராத வரல அந்த பரணி கார்த்திகை அன்னைக்கு பண்ணுவாள். அந்த நாளன்னைக்கும் திதி நாளன்னைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. மிச்ச நாளன்னைக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. அது வந்து அப்புறம் வந்து இதில் வந்து இந்த பலாக்காய் கூட்டு போட்டிருக்கேன், சேப்பங்கிழங்கு பொரியல், அப்புறம் வந்து புடலங்காய் தயிர் பச்சடி, மோர் ரசம், புளி மிளகாய். இந்த புளி மிளகாலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே நாளைக்கு போட முடியாது. உப்பு போட்டால் தான் மடியிலன்னு, அதாவது அது அடுத்த நாள் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து பழையது மாதிரி ஆகிடும். உப்பு போடாமல் சாமான புளி மிளகாய் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் போடாமல் எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி சாப்பிட்ற அன்றைக்கி கூட போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் அது மாதிரி பண்ணுவோம். நாங்கள் 3ஆவது நாள் வந்திருக்கு. இப்போ அரிசி உப்புமா இல்லை இந்த பிடி குழக்கட்டை வச்சு தேங்காய் சட்னி இருக்குது. இல்லைன்னா வந்து என்ன சட்னி போட்டிருக்கு, பரங்கிக்காய் மசியல், சம்டைம்ஸ் பரங்கிக்காய் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாள். அப்புறம் வந்து தேங்காய் சாதம், அப்புறம் வந்து மிளகு குழம்பு, புடலங்காய் கூட்டு, வாழைப்பூ பருப்பு சிலி, வாழைப்பூ இதெல்லாம் வந்து அது வந்து பொடி தீவன கறி, இல்லை அந்த மாதிரி பருப்பு சிலி, அதுமாதிரி என்ன வேணால் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி என்ன வேணால் பண்ணலாம். டாங்கர், கிள்ளி மிளகு ரசம், இஞ்சி தொக்கு, இஞ்சி துவையல். அப்புறம் வந்து திருக்கணும் போது என்னென்னைக்கு என்ன பண்ணுறோமோ அது ஒரு நாள் தேங்காய் பால் பாயசம், ஒரு நாள் போட்டிருக்கேன். ஒரு நாளுக்கும் அது வந்து கீழே பாயசம் போட்டிருக்கேன். இது வந்து அது வந்து மாற்றி உங்களுக்கு எது தேவையோ அதுமாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். அது இதில் எல்லாமே வெப்லிங் இதுலேயும் பக்கத்துலேயே இருக்குது. அது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் இருக்குது, 1-2க்கு இருக்குது, அவ்வளோதான். மிச்சம் எல்லாத்துக்கும் டாங்கிறது வந்து தெரியல, அந்த வறுத்து உளுத்த மாவு அப்படி இது பண்ணிவிட்டு தயிர் விட்டு பண்ணிட்டுறது. இது அப்புறம் அடுத்தது 4வது நாள் வருது இல்லை, நான் 4வது நாள் வந்து ரவா உப்புமா, இல்லை அந்த அவல் உப்புமா, இது வந்து பொட்டுக்கடலை போட்டு சட்னி, எலுமிச்சம் சாதம், கருவேப்பிலை குழம்பு கண்டிப்பாக வேணும்னா கருவேப்பிலை குழம்பு, மோர் குழம்பு, அது மாதிரி டிஃப்ரெண்ட் குழம்பு, அது கொத்தவரங்காய் பருப்பு சிலி. அந்த கொத்தவரங்காய் பருப்பு சிலியோட என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து பைத்தம்பருப்பை வறுத்துட்டு இந்த இது பருப்பு சிலி பொடி போட்டிருக்கேன். இந்த எண்ணிக்கு மட்டும் என்ன பண்ணுவேன்னா பைத்தம்பருப்பை வறுத்துட்டு அதே பொடி பண்ணி மேலே தூவிடுவேன். அதை அன்றைக்கி ஊற வச்சு அரைச்சி கிண்டுற மாதிரி வேண்டாம். பருப்பு சிலி பொடிக்கு அன்றைக்கி மட்டும் துளியுண்டு வந்து பைத்தம்பருப்பை வறுத்துட்டு பண்ணலாம். அது சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி நான் அப்படி தான் பண்ணுறது. ஏன்னா ஊற வச்சு அரைச்சி பண்ணுறதுக்கு வந்து பைத்தம்பருப்பு எவ்வளோ மேக்ஸிமம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறதுனாலன்னு சொல்லிட்டு அதுதான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவேன். அதுமாதிரி அது வந்து இன்னும் அடுத்து வந்து வாழைக்காய் அது, அப்புறம் இஞ்சி பெசரல்னா அந்த வெறும் இந்த ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் இஞ்சி, எலசான இஞ்சி கிடைக்கும், அது போட்டால் அது நல்லாயிருக்கும். அது இருந்துச்சு. அப்புறம் பால் பாயசம் 4 நாள். அடுத்தது வந்து 5ஆம் நாள் வரும். 5ஆம் நாள் அன்றைக்கி இது எள்ளு துவையல். எள்ளு யூஸ் பண்ண நிறையனால எள்ளு வேஸ்ட் பண்ணி துவையல். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் பொறுத்தலுக்கு பண்ணும்போது கூட அந்த மிளகாயோட 2 வறுத்து எள்ளை போட்டால் கூட டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் ரவை பாயசம் அன்றைக்கி ஞானம் யாரோ கேட்டிருந்தா கோலம் போடுறது கூட என்றைக்கு நம்ம ஆற்றுல 15 நாள் கோலம் போடாமல் இருக்கிறது நல்லா இருக்காது, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க மாமி. அதனால் என்ன பண்ணால் சின்ன கோலமாக செம்மண் இடாமல் கோலம் போட்டுட்டு அந்த என்னைக்கு திதி பண்ணுறோமோ அந்த பரணி கார்த்திகை அந்த முக்கியமான 3 நாள், அந்த அமாவாசை 3 நாள் முக்கிய நாள் கோலம் போடுறதில்ல, மிச்ச நாளும் போடுறது.
இந்த மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் இந்த கலந்த இது கொடுத்துருக்கேன்னா இந்த சப்போஸ் டியூன் பாஸ் கட்டின்னு போனோம் அப்படின்னா அதுக்காக கொடுத்து அன்றைக்கி தயிர் சாதம் போட்டிருக்கு தயிர் சாதம். இந்த தயிர் சாதத்துலேயே கொஞ்சோண்டு வெள்ளரிக்காய், கொஞ்சோண்டு மாங்காய் இருந்தால் மாங்காய் யூஸ் பண்ணலாம். மாங்காய் போட்டு பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சேப்பங்கிழங்கு கூட்டு போட்டு. எள்ளு துவையல் பண்ணல. எள்ளு துவையல் பண்ணல. அது இஞ்சி துவையல் மாதிரி தான். எள்ளு ஜாஸ்தியாக இருக்கும், இஞ்சி கம்மியாக இருக்கும். அதே தான். அடுத்த நாள் வந்து 7வது நாள் இல்லையா? 6th வந்து ஒரு நாளைக்கு உப்புடான் தெரியும் இல்லையா? இந்த பச்சை மிளகாலையும் வைக்கலாம், இல்லை இந்த இதுலேயும் வைக்கலாம். அந்த ரெட்டு மிளகாலையும் கிள்ளி வைக்கலாம். அந்த உப்புடா நல்லாயிருக்கும். உப்புடா இது இதில் போட்டுருக்கு குழம்புக்கு உப்புடா. அதுக்கு வந்து கீரைத்தண்டு கூட்டு, கீரைத்தண்டு யூஸ் பண்ணலாம். கீரைத்தண்டை கூட்டு இல்லை இந்த பாவக்காயில் பொறுத்தல் மாரி இல்லை. அதுவும் நல்லா பாவக்காயில் வந்து நிறைய விதமாக பண்ணலாம். அது எது ஃப்ரை பண்ணுறதுனா ஃப்ரை பண்ணிக்கலாம், பொறுத்தல் பண்ணலாம் பொறுத்தல் பண்ணிக்கலாம். பாவக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். அது எது அது காம்பினேஷன். தேங்காய் எண்ணெய் தேங்காய் பச்சை எண்ணெய் அரைச்சிட்டு தயிரில் கலந்துடுறது. அது தேங்காய் பச்சடி. ஒரு காய் ஒன்றும் இல்லைன்னா டக்குன்னு இது பண்ணுறது. இருந்தால் காய் இதாக இருந்தால் புடலங்காய் இது மாதிரி இருந்தானா நல்லா லேசாக பொடி பொடியாக நறுக்கிட்டேன். இஞ்சி சட்னின்றது நான் தேங்காய் சட்னியில் இஞ்சி ஜாஸ்தியாக போட்டு அரைக்கிறது. இஞ்சி சட்னி அது வந்து பைத்தம்பருப்பு தோசைக்கு நல்லாயிருக்கும். அந்த பசரட்டுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த தோசை. அது பைத்தம்பருப்பு எவ்வளோ ஆக்சுவலாக இந்த 15 நாள் நிறைய பைத்தம்பருப்பு யூஸ் பண்ணால் நல்லது. நிறைய பைத்தம்பருப்பு யூஸ் பண்ணுறது. புளி உப்புமா இல்லை இந்த மோர்களி, வேர்க்கடலை சட்னி, வெண்பொங்கல் போட்டு இது இதில் அது வாழைக்காய் கூட்டு போடல. வாழைக்காய் கூட்டு பண்ணுவேன். அது சாதாரண கொஞ்சோண்டு புளி விட்டு வாழைக்காயை கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கிண்டு நார்மல் கூட்டு பண்ணுற மாதிரி. மிச்சது எல்லாமே இருக்குது. அவரைக்காய் பொரியல் அதெல்லாம் உங்களுக்கு வந்து அதிலே பொறுத்தல் அதெல்லாம் இருக்குது. போட்டிருக்கோம். ஆமாம் போட்டிருக்கோம். ஸோ ஆயிடுத்து. இந்த 7 நாளைக்கு இருக்குது. இது அப்படியே மாற்றி மாற்றி பண்ணலாம். இந்த வெப் லிங்க்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கிறது இருக்குல்லையா, இந்த லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போட்டிருக்காங்க மாமா. அதை நீங்கள் அப்படியே லிங்க் அப்படியே டச் பண்ணால் கூட அது அப்படியே அங்கே ஓப்பன் ஆகிடும். அந்த அதுக்கு ஈஸியாக உங்களுக்கு பார்க்கறதுக்காக அப்படி பண்ணியிருக்கா. நீங்கள் போட்டு பாருங்கள், பண்ணுங்கள் எல்லோரும்.